Hi, hello, பசங்களா வணக்கம். நான் உங்க அர்ச்சனா மேம். ஸோ வெல்கம் டு ஃபிசிக்ஸ் வாலா 8, 9, 10 தமிழ்நாடு. இன்னைக்கு நம்ம வீரன் பேட்ச்ல குவாடினேட் ஜியோமெட்ரின்ற சாப்டர் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ குவாடினேட் ஜியோமெட்ரி சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆப் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எல்லாரும் ஃபிசிக்ஸ் வாலா ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் நீ ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா உள்ளே போய் உன்னோட பேட்ச் நேம் கொடுறா. உன்னோட பேட்ச் வீரன் கிளாஸ் 9 உன்னோட பேட்ச் நேம் டைப் பண்ணனா போய் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீ என்ரோல் பண்ணனா இதில் என்னென்ன கிடைக்கும்னா சப்ஜெக்ட் வைஸ், சாப்டர் வைஸ் நம்ம எடுக்கிற லெக்சர் வீடியோஸ் அண்ட் அதில் இருக்க நோட்ஸ். இப்போ நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுக்குறோம்ல, இது எல்லாமே அங்கே நீ ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஸோ அப்படியே நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். இன்னைக்கோட சாப்டர் நேம் என்ன சொன்னேன்? குவாடினேட் ஜியோமெட்ரி. ரொம்ப ஈஸியான சாப்டர், சிம்பிளான சாப்டர், ஃபார்முலாஸ் மட்டும் இருக்கக்கூடிய சாப்டர். ஸோ ஃபார்முலாஸ் இருக்கு. எந்த கொஷினை நீ ஐடென்டிஃபை பண்ணி எந்த ஃபார்முலான்னு கண்டுபிடிச்சோன்னா ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ குவாடினேட் சிஸ்டம்னா என்ன? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா டி, தென் மிட் பாயிண்ட் ஃபார்முலா ஃபைண்ட் பண்ணுவோம். பாயிண்ட் ஆஃப் ட்ரைசெக்ஷன், ட்ரைசெக்ஷன்னா என்னன்னு சொல்லித்தரேன். அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்றது பார்க்கலாம். தென் செக்ஷன் ஃபார்முலா, குவாடினேட்ஸ் ஆஃப் டி சென்ட்ராய்டு, அதாவது சென்ட்ராய்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் வச்சு சால்வ் பண்ண போகிற சாப்டர் தான் இது. அப்போ மொத்தமாக எத்தனை ஃபார்முலாஸ் இருக்க போது? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஒன்று, மிட் பாயிண்ட் ஒன்று, ட்ரை செக்ஷனுக்கு இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். நீ செக்ஷன் ஃபார்முலா, சென்ட்ராய்டு ஃபார்முலா, 4 ஃபார்முலா தான் இருக்குது. இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சுன்னா எல்லா சம்ஸுமே இந்த சாப்டரில் நீ சால்வ் பண்ணலாம். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் ஒன், குவாடினேட் சிஸ்டம். ஓகே, ஸோ நமக்கு இந்த குவாடினேட் சிஸ்டம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம்டா. இப்போ நான் உங்ககிட்ட நீ எங்கே நிற்கிற, உன்னோட வீட்டோட அட்ரஸ் அனுப்பு அப்படின்னா எல்லாரும் லைவ் லொக்கேஷன் அனுப்புவோம், இல்லை கரண்ட் லொக்கேஷன்ஸ் ஷேர் பண்ணுவோம் இல்லையா? வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோமா? இப்போது அந்த லொக்கேஷன் மேப்பில் ரூட் காட்டுமா அவங்க இருக்க பிளேஸ்லேருந்து உனக்கு? ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனை டினோட் பண்ணுறது தான் வந்து நம்ம இந்த குவாடினேட் ஜியோமெட்ரியில் குவாடினேட்ஸாக படிக்க போகிறோம். ஸோ ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் வந்து இந்த ஜிபிஎஸ் வச்சுக்கலாம். இல்லைனா தியேட்டருக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணுவோம்ல. ஸோ டிக்கெட்ஸ் புக் பண்ண போது மேம் தியேட்டர் ஹால் இப்படி இருக்கு. ஸோ இதில் சீட் வந்து ரோ ஏ ரோ, பி ரோ, சி, டி அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதில் 1, 2, 3, 4, 5 சீட் நம்பர் இருக்கும் இல்லையா? இப்போது நீ 2 டிக்கெட்ஸ் புக் பண்ணணும். ஸோ பி ரோவில் 3 and 4 புக் பண்ணுறோம். இது எப்படி சொல்கிறோம் மேம்? ரோ பி 3rd சீட் and 4th சீட். ஸோ இது எப்படி கரெக்டாக அலைண்டாக சொல்கிறது? நான் இப்படியும் சொல்லியிருக்கலாம்ல மேம், ரோ ஏல 6th சீட். ஸோ ரோ ஏல 6th சீட் இங்கே இருக்குது. நான் தப்பான பிளேஸில் போய் உட்கார மாட்டேன், கரெக்டாக இதே சீட்டில் தான் போய் உட்காருவேன் இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே உனக்கு இந்த குவாடினேட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த குவாடினேட்ஸ்னா என்ன, குவாடினேட் சிஸ்டம்னா என்ன அப்படின்றது தான் இந்த சாப்டரில் நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் குவாடினேட் சிஸ்டம். ஓகே, குவாடினேட் சிஸ்டம்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் லைன் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே மேம், ரியல் நம்பர் லைன். இதை நீ ஹரிசானலாக வரைய போது எக்ஸ் ஆக்சிஸ், 0, 0க்கு ரைட்டில் இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ், லெஃப்டில் இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ். ரியல் நம்பர் லைன் படிச்சிருக்கோமா? ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ். இதை வெர்டிக்கலாக வரைஞ்சனா அது ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் 0க்கு மேலே இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ், கீழே இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ். அப்போ இது ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட்டை தான் நம்ம ஆரிஜின்னு சொல்கிறோம். அந்த குவாடினேட் எப்படி சொல்லுவோம்னா 0,0. ஸோ இந்த குவாடினேட்டை 0,0ன்னு சொல்கிறேன். ஓகே மேம், அது என்ன 0,0? இது ஆர்டர் பேரா. ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸை குறிக்கும், செகண்ட் இருக்க வேல்யூ ஒய் ஆக்சிஸில் இருக்க அந்த குவாடினேட்டை குறிக்கும். சரியா? இப்போ நான் இதில் ஏதோ ஒரு பாயிண்ட் ரேண்டமாக வைக்கிறேன் மேம், இந்த பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் நேம் பண்ணுங்க. எப்படி பண்ணுவீங்க மேம்? 3 இங்கேருந்து 0 இந்த எக்ஸ் ஆக்சிஸில் மேம் 3 டிஸ்டன்ஸ், ஒய் ஆக்சிஸில் 1, அப்போது 3,1. இதுதான் இந்த குவாடினேட். அப்போ எப்படி இந்த ஆர்டர் பேர் எழுதுறோம்? எக்ஸ், ஒய். எக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் குவாடினேட், ஒய்ன்றது செகண்ட். இதுக்கு நமக்கு ஸ்பெசிஃபிக் நேம் இருக்கு. எக்ஸ் குவாடினேட்டை ஆப்சிஸான்னு சொல்லுவோம் அண்ட் ஒய்யை ஆர்டினேட்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ் குவாடினேட்டை ஆப்சிஸா அண்ட் ஒய்யை ஆர்டினேட்டான்னு சொல்லுவோம். ஓகேயா? சரி, அண்ட் இது ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகின அந்த பாயிண்ட், ரெண்டுமே மீட் பண்ண அந்த பாயிண்ட், 2 ஆக்சிஸ் மீட் பண்ண அந்த பாயிண்ட் பேர் ஆரிஜின் ஓ. சரி, இதுதான் நம்மளோட கார்டீசியன் பிளேன் இல்லைனா குவாடினேட் சிஸ்டம். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதில் தான் இப்போ நம்ம எல்லா சம்ஸும் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, சரி. இப்போ இதில் உனக்கு இந்த 2 லைனும் 4 குவாட்ரன்ஸாக இதை பிரிச்சிருக்கு. இப்படி 2 லைன் சேர போது மேம் இது ஒரு ஸ்பேஸ், இது ஒரு ஸ்பேஸ், இது ஒன்று, இது ஒன்று. ஸோ 4 குவாட்ரன்ஸாக பிரிச்சிருக்கு. இதுக்கு ஏதோ ஸ்பெசிஃபிக் ரூல்லாம் இல்லை, பட் யூஸ்வலாக நம்ம இதை ஃபாலோ பண்ணுவோம். எதுக்காகனா ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரன், இது செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸில் போகிறேன்.
ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகே, இந்த குவாட்ரண்ட்ல என்ன இருக்கு? இப்போ இது எல்லாத்தையும் மறந்துடு, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் எடுத்துக்கோ. பாயிண்ட்ஸ் எடு மேம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இந்த பாயிண்ட் எடுக்கிறேன். இது என்னது? 2,1. ஓகே, இந்த பாயிண்ட் எடுக்கிறேன். இது என்னது? 4,4. ஓகே, சூப்பர். இப்போ இந்த குவாட்ரண்ட்ல, இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல நீ எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்ட் பிளஸ் கமா பிளஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க அந்த எக்ஸ் குவாடினேட்டும் பிளஸ்ஸாக தான் இருக்கும், ஒய் குவாடினேட்டும் பிளஸ்ஸாக தான் இருக்கும். ஏன் மேம்? ஆரிஜினுக்கு ரைட் சைடில் பார்க்க போது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ், எக்ஸ் ஆக்சிஸ்ல டாப்ல பார்க்க போது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எனக்கு பிளஸ் கமா பிளஸ் தான் இருக்கும் கண்டிப்பா, இல்லையா? சரி, அப்படியே செகண்ட் குவாட்ரண்ட் வா மேம். எக்ஸோட குவாடினேட் நெகட்டிவ், எந்த வேல்யூ நான் எடுத்தாலும் அது நெகட்டிவாக தான் இருக்க போகுது. பட் ஒய் பாசிட்டிவ், அதனால மைனஸ் கமா பிளஸ். எப்பவுமே எக்ஸ் குவாடினேட் கமா ஒய் குவாடினேட் தான். ஸோ எக்ஸ்ன்றது இங்க மைனஸ், இங்க பிளஸ். அப்போ தேர்ட் குவாடினேட்டுக்கு சொல்லுங்க பார்ப்போம் மேம். தேர்ட் குவாடினேட்ல மைனஸ் கமா மைனஸ் ரெண்டுமே நெகட்டிவ். ஃபோர்த் குவாடினேட்ல எக்ஸ் பாசிட்டிவ் ஆனால் ஒய் நெகட்டிவ். ஸோ பிளஸ் கமா மைனஸ். ஸோ இந்த குவாடினேட்ஸோட சைன் உனக்கு தெரியணும். இல்லைனாலும் உனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ஜஸ்ட் ஒரு உனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைய தெரியும்ல. எக்ஸ் ஆக்சிஸ் ஆரிஜினோட ரைட்ல பாசிட்டிவ் வேல்யூஸ், லெஃப்ட்ல நெகட்டிவ் வேல்யூஸ். ஆரிஜின்லேருந்து ஒய் ஆக்சிஸ்ல டாப்ல பாசிட்டிவ், பிலோல நெகட்டிவ். ஜஸ்ட் நீயே ஒரு பாயிண்ட் வச்சு பாரு மேம். இப்போ நான் இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இந்த பாயிண்ட் எப்படி நேம் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் 0லேருந்து -4 வரைக்கும் இருக்கு. ஸோ -4 கமா ஒய் ஆக்சிஸ்ல -1. இங்க இருக்க குவாடினேட் மைனஸ் கமா மைனஸ் தான் கிடைக்குது. இந்த குவாடினேட்குள்ள எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அது மைனஸ் கமா மைனஸ் தான் இருக்கும். இங்க பிளஸ் கமா பிளஸ், இங்க மைனஸ் கமா பிளஸ், இங்க பிளஸ் கமா மைனஸ். ஸோ இதை நீ மெமரைஸ் பண்ணி வச்சிட்டாலும் சரி, இல்லை புரிஞ்சு ஒவ்வொரு டைம் பிளாட் பண்ணி பார்த்து ஃபைன் பண்ணாலும் சரி, எதுனாலும் ஃபைன். ஓகே, பட் நீ பழக பழக யூஸ் பண்ணி அப்படியே அதை ப்ராக்டிஸ் பண்ண உனக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் இது. ஓகே, ஸோ ஃபார் எனி பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே மேம், இந்த குவாட்ரண்ட்ல இருக்க பாயிண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டீங்க. எக்ஸ் ஆக்சிஸ் மேலே ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க, அது எப்படி இருக்கும்? டே பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். இங்கே பாருங்க மேம், இது எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்க பாயிண்ட். நான் இன்னும் அந்த பாயிண்டோட குவாடினேட் சொல்ல, ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் எடுக்கிறேன். இதுவும் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கு, இதுவும் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கு. இதோட குவாடினேட்ஸ்லாம் சொல்லலாமா மேம்? எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருந்தா இந்த குவாடினேட் நம்பர் பண்ணுவோம். 0லேருந்து -4 இருக்கு. அப்போ -4 கமா இங்கேருந்து ஒய் ஆக்சிஸ் மூவே பண்ணல, இதே இடத்துல தான் இருக்கு. அப்போ 0வா? அப்போ -4 கமா 0. இங்கே மேம் -1 கமா 0. இங்கே 3 கமா 0. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் மேலே நான் எந்த பாயிண்ட் வேணா எடுத்துட்டு போறேன், அது எக்ஸ் கமா 0 தான் இருக்கும். அதாவது ஒய் 0வா தான் இருக்கும். பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஈக்குவல் டு 0, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாரு. ஸோ எனி பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் குவாடினேட், அதாவது ஆர்டினேட் அப்படின்றது, ஒய் குவாடினேட்டை ஆர்டினேட்னு சொல்லுவோமா, அது 0வா தான் இருக்கும். அப்போ அந்த குவாடினேட் எப்படி இருக்கும்? எக்ஸ் கமா 0. எக்ஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. ஓகே, இதே மேம் பாயிண்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ் நீயே சொல்லு பார்ப்போம். நம்ம பாயிண்ட் எடுத்துக்கலாம் ஒய் ஆக்சிஸ்ல. ஒய் ஆக்சிஸ் மேலே ஒரு 4 பாயிண்ட் எடுங்க மேம். 1 2 3. ஓகே, 3 போதும். இப்போ இது எப்படி நேம் பண்ணுவ மேம்? எக்ஸ் எங்கேயுமே மூவ் ஆகலையே, இதே இடத்துல தான் நிற்கிது 0. பட் ஒய் வந்து 2. இப்போ 0,2. இங்கே 0,4. டே கீழே வந்தா மேம் 0,-2. அப்போ எல்லா பாயிண்ட்டும் ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்க எல்லா பாயிண்ட்டும் எனக்கு எப்படி இருக்கு மேம்? 0,y. அப்போ இங்க ஆப்சிஸ் ஆர் 0. So point Q on y axis, the value of ordinate, sorry, the value of abscissa, அது x coordinateன்றது abscissa எப்பவுமே 0வா தான் இருக்கும். அங்க என்ன y வேல்யூவோ அதை மட்டும் தான் நீ சப்ஸ்டிட்யூட் பண்ற. இதுல நீ என்ன மிஸ்டேக் பண்ணுவனா, இந்த xy மட்டும் மாத்தி எழுத கூடாது. எப்பவுமே x, y தான். அதுதான் உன்னோட நெக்ஸ்ட் பாயிண்ட். x, y யும் y, x ஈக்குவல் கிடையாது. அகைன் அதை நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம்லயே பார்க்கலாம். இங்க பாருங்க மேம், இதுல 2,3 எடுக்கிறேன். ஓகே, 2,3. ஓகே மேம். ஸோ 2,3 ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ 2,3யும் 3,2 நான் மாற்றி எழுதிட்டேன். மேம் மார்க் கம்மி பண்ணிட்டாங்க, நம்பர் தான் கரெக்டாக எழுதியிருக்கேனே, எதுக்கு மார்க் கட் பண்ணாங்க நீ கேட்கலாம். செக் பண்ணலாமா? 2,3 3,2 2,3 பிளாட் பண்ணிட்டேன். 3,2னா மேம் 3,2 இங்கே இருக்கு. டே ரெண்டுமே வேற லொக்கேஷன். உன்னை பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் ஏதாவது சாக்லேட் வாங்கிட்டு வான்னு சொன்னால் மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்து வாங்கிட்டு வரோமா? மாற்றி போகக்கூடாதுல்ல. நான் உன்னை 2,3 போக சொன்னால் ஒரு லொக்கேஷனுக்கு போகிறேன், 3,2 இன்னொரு லொக்கேஷன், ரெண்டும் வேற இல்லை. அது எப்படி ஈக்குவலாக இருக்க முடியும்?
ஸோ 2,3யும் 3,2ம் ஈக்குவல் கிடையாது. அப்போ எக்ஸ் கமா ஒய்யும் ஒய் கமா எக்ஸும் கண்டிப்பாக ஈக்குவல் கிடையாது. இது ஈக்குவலாக இருக்க ஒரு சான்ஸ் இருக்குது. எப்போனா ரெண்டுமே வேல்யூ ஈக்குவலாக இருந்தால். மேம் எக்ஸ் கமா ஒய்யும் ஒய் கமா எக்ஸும் ஈக்குவலாக இருக்கவே முடியாதுன்னு நீங்கள் நான் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லுவேன். எப்படி 2,2வை நான் ரிவர்ஸ் எழுதுறேன் 2,2ன்னு. இப்போ இது ஈக்குவல் தானே? நீங்கள் என்ன சொன்னீங்க? இருக்கவே முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. அப்போது இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. எப்போ எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்க போது மட்டும் இது ஈக்குவல். ஓகே, நான் இப்போது -2, சொல்கிறேன். இது எக்ஸ் கமா ஒய் கமா எக்ஸும் -2, தானே? அப்போ மாறாதில்ல. இப்போ என்னது எக்ஸ் ஒய் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா எஸ் எக்ஸ் கமா ஒய்யும் ஒய் கமா எக்ஸும் ஈக்குவல், இல்லைனா ஈக்குவலே கிடையாது. அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் உன்னோட தேர்ட் பாயிண்ட். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். In which quadrant does the following points lie? சொல்லுங்க பார்ப்போம் ஒவ்வொரு பாயிண்டா. நீ குவாட்ரனோட சயின்ஸ் தனித்தனியாக படிச்சு வச்சிருந்தாலும் சரி, பிளாட் பண்ணி ஃபைண்ட் பண்ணாலும் சரி. இங்கே பாரு, எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்போது ஓகே மேம், என்னோட எக்ஸ் ஆக்சிஸில் ரைட் சைட். ஒய் வந்து நெகட்டிவ், அப்போது கீழே போகணும். ஸோ இது உன்னோட ஃபோர்த் குவாட்ரண்ட். இந்த மாதிரி ரஃபாக வரைஞ்சிக்கோ. ஸோ வரைஞ்சிட்டு நம்ம ஜஸ்ட் பாயிண்ட்டை பிளாட் பண்ணாமையே சொல்லலாம் பாரு. மேம் இது என்னோட x axis, இது y axis. Okay, done. So இது x, unside x dash, o, y dash, o. y dash na unside opposite இருக்க negative directionல இருக்க line. क्या? சரி, இப்போ plot பண்றோம் பாரு. நான் வேல்யூ plot பண்ண போறதில்லை. எங்கேயா நம்பர் எழுதிருக்கேனா? எதுவுமே இல்லை. ஜஸ்ட் 3,-8. ஏன்னா இங்கே பிளாட் பண்ண சொல்ல. டஸ் த ஃபாலோயிங் பாயிண்ட்ல எங்கே இருக்கும் தான் கேட்டிருக்காங்க. பிளாட் பண்ண சொன்னா நீ கண்டிப்பாக பிளாட் பண்ணணும். ஓகே, இந்த கொஸ்டின்ல எங்கே இருக்கும், இந்த குவாட்ரன்ட்ல இருக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3,-8. மேம் 3 பாசிட்டிவ் இங்கே, -8 நெகட்டிவ் இங்கே, சம் வேர் இங்கே இருக்கும். 1 2 3 இங்கே இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருக்கும். இது என்ன குவாட்ரன்? ஃபோர்த் குவாட்ரன். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் ஃபோர்த் குவாட்ரன். Okay, next one, -1, -3. மேம் -1, xல -1, yலையும் நெகட்டிவ் கீழே போகணும். அப்போ இங்கே இருக்கும், அது தேர்ட் குவாட்ரன். ஸோ தேர்ட் குவாட்ரன் ஈஸியாக இருக்கா பிளாட் பண்ணுறதுக்கு? நெக்ஸ்ட் 2,5. மேம் ரெண்டுமே பாசிட்டிவ், 2,5. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரன். அண்ட் -7, 3. மேம் -7, 3 மேலே. அப்போ இது செகண்ட் குவாட்ரன். ஈஸியாக இருக்கா? இது நீ இப்படியும் படிச்சு வச்சுக்கலாம். மேம் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்னா ப்ளஸ் கமா ப்ளஸ், செகண்ட் குவாட்ரன்னா மைனஸ் கமா ப்ளஸ், தேர்ட் குவாட்ரன்னா மைனஸ் கமா மைனஸ், ஃபோர்த் குவாட்ரன்னா ப்ளஸ் கமா மைனஸ். இங்கே பாரு, ஃபோர்த் குவாட்ரன் ப்ளஸ் கமா மைனஸ், உள்ள என்ன வேல்யூ வேணா இருக்கட்டும், ப்ளஸ் கமா மைனஸ் இருந்தால் ஃபோர்த் குவாட்ரன். ஸோ இப்படி படித்தாலும் ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரைட் டவுன் தி ஆப்சிஸ் அண்ட் ஆர்டினேட். அதாவது இப்போ அவங்க பாயிண்ட் கொடுத்துட்டு நம்மளை எழுத சொல்கிறாங்க எக்ஸ் குவாடினேட்டும் ஒய் குவாடினேட்டும். அப்படின்னா என்னது? ஆப்சிஸாவும் ஆர்டினேட்டும். ஸோ ஆப்சிஸா பாயிண்ட் பி. பாயிண்ட் பிக்கு எக்ஸ் வந்து -4, நான் இங்கே பிளாட் பண்ணுறேன், நீங்கள் எழுதிக்கும். பின்றது -4, 4. ஸோ -4, 4. -4, 4. டன். நெக்ஸ்ட் பாயிண்ட் கியூ. கியூவில் மேம் எக்ஸ் 3, ஒய்யும் 3. ஸோ 3, 3. ஆர்ன்ற பாயிண்ட் இங்கே இருக்குது மேம் 4, -2. ஸோ 4, -2. ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்புறம் ஒய் எடுக்கணும். 3, 3, 4, -2. எஸ் என்னது மேம்? எஸ் -5, 3. ஸோ -5, 3. இதை மாற்றி எழுதிடாதீங்க. அண்ட் எழுதுனதுக்கப்புறம் ஒன்ஸ் செக் பண்ணு. இந்த குவாடினேட் என்னது? ஸோ இந்த குவாட்ரன் என்னது? ஃபர்ஸ்ட் குவாட்ரன் ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, செகண்ட் குவாட்ரனில் மைனஸ் ப்ளஸ், மைனஸ் மைனஸ். இங்கே மிஸ் பண்ணிட்டேன் பார்த்தியா மைனஸ் எழுதுறதுக்கு. ஸோ -3, -3. ஸோ மைனஸ் மைனஸ் அண்ட் இங்கே ப்ளஸ் மைனஸ். இதை நீ செக் பண்ணிக்கோ. ஸோ மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தானா இல்லை சைன் ஏதாவது விட்டுருந்தானா அது செக் பண்ணிக்கலாம் நீ. ஓகேவா? ஸோ இதில் ஆப்சிஸா என்ன ஆர்டினேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனித்தனியாக நீ எழுதணும். ஃபார் பாயிண்ட் பி ஆப்சிஸா இஸ் -4, ஆர்டினேட் இஸ் 4. ஃபார் பாயிண்ட் கியூ ஆப்சிஸா இஸ் 3, ஆர்டினேட் இஸ் 3. அந்த மாதிரி எஸ்ஸுக்கும் ஆருக்கும் ரெண்டுத்துக்கும் எழுதியிருக்கணும். ஏன்னா இங்கே ஸ்பெசிஃபிக்காக ரெண்டுத்தையும் தனித்தனியாக எழுத சொல்லியிருக்காங்க. நீ ஆர்டர் பேராக எழுதுனா மட்டும் பத்தாது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் see what is distance. இப்போ ஜஸ்ட் டேக் இந்த 3 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இங்கே green to blue எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்குறேன். இங்கே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க பாரு. ஒரு யூனிட் இஸ் ஈக்குவல் டு 50 மீட்டர். ஓகே,
மேம் அப்போ இது 50 மீட்டர்னா இது டோட்டலாக 100 மீட்டர். இதை நான் 100 மீட்டர்ஸ்னு சொல்லுவேன் இல்லையா? இங்கே மேம் சேம் அதே தான் 100 மீட்டர்ஸ் இருக்குது. பட் இது எப்படி சொல்லுவேன்? ஆக்சுவலாக ஒரு ஸ்கொயரில் இது ஏ இது ஏ இது ஏ இது ஏ, இதுவும் ஏவாடா? டயக்னல் ஏவா? இல்லை டயக்னல் என்னது மேம்? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் 2a ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் தட் வில் பி மை ஆன்சர். இப்போ நீ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறேன்னா மேம் ஒரு ஸ்கொயரில் டயக்னல் ஃபைண்ட் பண்ண போகிறேன். இது ஏ இது ஏ. அப்போ இங்கே இருக்க ஹைபோட்டன்யூஸ் என்னவா இருக்கும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ், தட் இஸ் root of 2a square which is equal to root 2a. அப்போ இந்த வேல்யூ root 2a வா இருக்குமா? ஸோ நான் எப்படி சொல்லுவேன் இதோட வேல்யூவும் 100 மீட்டர்னு? சொல்ல முடியாதுல்ல. அப்போது இங்கே டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நான் 100 ஸ்கொயர் ப்ளஸ் 100 ஸ்கொயரோட ரூட் எடுக்கணும். இது உனக்கு வேல்யூவாக தெரிய போகுது. குவாடினேட்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ அந்த கேஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ see here பாயிண்ட்ஸ் ஆன் x-axis. x-axis மேலே இருக்குது 2க்கும் 3க்கும். ஆக்சுவலாக இது என்னது மேம்? 2,0 இது 5,0. அப்போ இது ரெண்டோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டால் மேம் 1 2 3 நான் தான் கவுண்ட் பண்ணாலே தெரியுது டிஸ்டன்ஸ் வந்து 3 யூனிட்ஸ் மேம். இது எப்படி ஃபைண்ட் பண்ணியிருப்பாங்க? எய்தர் 5 - 2 பண்ணு இல்லை 2 - 5 பண்ணு. என்ன ஆன்சர் வேணாலும் எடுத்தாலும் அதோட அப்சல்யூட் வேல்யூ தான் எடுக்கணும். அப்சல்யூட் வேல்யூனா என்னென்னு படிச்சிருக்கோம் மேம்? பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுக்கிறது. ஸோ 5 - 2 3, 2 - 5யும் -3 அதோட அப்சல்யூட் வேல்யூ 3. ஸோ அதை தான் இங்கே டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பாயிண்ட் ஆன் y ஆக்சிஸும் மேம் 2 and 5 அதே மாதிரி தான் 5 - 2 இல்லைனா 2 - 5 இதோட அப்சல்யூட் வேல்யூ மாடுலஸ் ஆஃப் 2 - 5. ஓகே, இது டிஸ்டன்ஸ். இது நீங்கள் பாயிண்ட் ஆன் x ஆக்சிஸ் ஆர் y ஆக்சிஸ் சொல்கிறீங்க. பேரலாக இருந்தால் சேம் கேஸ், பேரலல்னா மட்டும் மாறாது. இங்கே பாரு, பேரலுக்கும் x - 2 மாடுலஸ் ஆஃப் x - 2 அங்கே மாடுலஸ் ஆஃப் y2 - y1. ஸோ இதை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? எனி கிவன் 2 பாயிண்ட்ஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஆன் அ பிளேன். ஸோ இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, எழுதிக்கோங்க. ஸோ ரேண்டமாக ஏதோ 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 2 பாயிண்ட் இங்கே பாயிண்ட் P பாயிண்ட் Q இருக்குது. பாயிண்ட் P x1, y1, x2, y2 2 பாயிண்ட் எடுத்திருக்கோம். இந்த டிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு மேம் பித்தாகரஸ் தியரம் சொன்னீங்க. என்னது? இதை நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்போது இங்கே PR ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PQ ஸ்கொயரா? இந்த PQன்றது தான் நான் ஃபைண்ட் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PR parallel to x-axis. மேம் இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் மாடுலஸ் எடுக்கணும். அப்படின்னா என்னது? x2 - x1. இந்த பாயிண்ட் x1, இந்த பாயிண்ட் x2. அப்போது நான் என்ன பண்ணணும் மேம்? x2 - x1 பண்ணால் அதுதான் இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ். இங்கே பாரு, இது ஃபுல்லாக x2, இது ஃபுல்லாக x1. இந்த லைன்லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிட்டா அதுதானே ரிமைனிங். இது அது இங்கே கிடைக்குமா? ஸோ அதுதான் இங்கே பண்ணுறோம். ஸோ ரூட் ஆஃப், ஓகே ரூட் ஃபஸ்ட் எடுக்கலாம், நான் ரூட் இந்த சைடு வந்து காட்டுறேன். x2 - x1 த ஹோல் ஸ்கொயர், ஏன்னா பித்தாகரஸ் தியரம்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அதே மாதிரி y ஆக்சிஸில் எடுக்க போது y கோஆர்டினேட் பேரலாக இருக்காது, சேம் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் இந்த சைடு வந்து தான் ரூட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் உன் ஃபார்முலா. d is equal to x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. ஓகே மேம், அது என்ன ஃபஸ்ட்டு x2 - x1 பண்ணியிருக்கீங்க, நான் x1 - x2 பண்ணால் பிரச்சனை இல்லைப்பா. ஏன் மேம்? இதுக்கு முன்னாடி நீங்கள் மாடுலஸ் எடுத்தனால பிரச்சனை இல்லை. இங்கே தான் மாடுலஸே இல்லையே, ஸ்கொயர் பண்ணுறோம், நெகட்டிவ் டேர்ம் பாசிட்டிவ் ஆகிடும். நான் x2 - x1 பண்ணாலும் சரி இல்லை x1 - x2 பண்ணாலும் சரி வர ஆன்சரை அங்கே ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ நெகட்டிவ் ஆன்சர் வந்தாலும் பாசிட்டிவ் ஆகிடும். நீ என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா இங்கே x2 - x1 எடுத்துட்டு அங்கே y1 - y2 எடுக்கக்கூடாது. ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு 2 எடுக்கணும்னா அங்கேயும் 2 தான் எடுக்கணும். எக்ஸில் 2 எடுத்துனா y 2 தான் எடுக்கணும். ஸோ இதுதான் இங்கே முக்கியமாக நீ பார்க்க வேண்டியது. ஃபார்முலா ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. இது நீ பார்த்தனா பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி பித்தாகரஸ் தியரமை அப்படியே யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோ. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கோஆர்டினேட்ஸ் இஸ் d is equal to root of x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. கிளியரா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நிறைய சம் சால்வ் பண்ணுவோம்டா. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சம் இருக்குது. ஒவ்வொரு வெரைட்டிலையும் ஒவ்வொரு சம் நான் வச்சுருக்கேன் உனக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், given two points P and Q இருந்துச்சுன்னா இதுதான் உன்னோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஓகே ரைட்.
ஸோ PQவோட டிஸ்டன்ஸ் என்னவோ அதுதான் QPயோட டிஸ்டன்ஸ். நீ இப்படி அளந்தாலும் சரி இப்படி அளந்தாலும் சரி டிஸ்டன்ஸ் சேம் தான், எதுவும் மாற போகிறது கிடையாது. சப்போஸ் அந்த 2 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் உனக்கு ஆரிஜினில் இருக்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ இந்த ஃபார்முலா எனக்கு தெரியும் மேம், பழைய ஃபார்முலாவே எடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு x2 மைனஸ் x1. நான் இந்த x1 y1 0,0 எடுக்கிறேன். அதாவது ஒரு கோஆர்டினேட் வந்து 0, இன்னொன்று வந்து x1 y1 இருக்கு. அப்போ என்ன ஆகும் மேம், x1 minus 0 the whole square plus y1 minus 0 the whole square. minus 0 x1 தான் இருக்கும். அப்போ x1 square. So distance is equal to root of x1 square plus y1 square. இதை தான் உனக்கு இங்கே ஃபார்முலாவாக கொடுத்துருக்காங்க. எப்பெல்லாம் ஆரிஜின்லேருந்து ஒரு குவாடினேட்டுக்கு டிஸ்டன்ஸ் கேட்குறாங்களோ ஜஸ்ட் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மட்டும் நீ பண்ணால் போதும். இந்த ஆரிஜினோட 0 இஸ் கோயிங் டு மேக் நோ சேஞ்ச். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அதுதான் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர். சரியா? ஓகே, ஆரிஜின்லேருந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இது எங்கேருந்து வந்திருக்கு? டிஸ்டன்ஸ் ஃபார்முலான்னு தான் வந்திருக்கு. ஓகே, calculate the distance between the point A and B. A கொடுத்துட்டாங்க, which lies on x-axis. அதாவது B எப்படி கொடுத்துருக்காங்கன்னா x-axis மேலே இருக்கு. மேம் x-axis மேலே இருக்கு, கோஆர்டினேட் எப்படி இருக்கும்னு சொன்னேன்? x, 0 இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? whose abscissa is 11. அப்பனா இந்த வேல்யூவை 11 கொடுத்துட்டாங்க, 11, 0. ஓகே, இந்த பார்ட் டன். அப்போ ஏன்றது 7,3, பீன்றது 11,0. டிஸ்டன்ஸ் இது ரெண்டுக்கும் ஃபைண்ட் பண்ணுங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ மேம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் டிஸ்டன்ஸில் எதுக்கு ஃபைண்ட் பண்ண போகிறேன்? ஏபிக்கு ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஏபினாலும் பிஏனாலும் சேம். ஸோ ரூட் ஆஃப், கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்படி எழுதிக்கோ மேம். வேல்யூ ஆஃப் கோஆர்டினேட் ஆஃப் ஏ வந்து 7,3. அப்போ இது என்னோட x1 y1, இது என்னோட x2 y2. கிளியரா? இப்போ ஃபார்முலாவில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணேன் மேம். x2ஓட வேல்யூ 11. அப்போ 11 மைனஸ் 7 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். என்ன ஆகும் மேம்? 11 மைனஸ் 7 4 மேம். அப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 0 மைனஸ் 3 மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயர் தான். இப்போ 4 ஸ்கொயர் இஸ் 16 அண்ட் 3 ஸ்கொயர் இஸ் 9. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ரூட் 25. ரூட் ஆஃப் 25 வேல்யூ 5. So 5 units is your answer. Okay ma'am, நீங்க இது x1 y1 x2 y2 ன்னு எடுத்தீங்க. மாத்தி எடுத்தா என்ன ஆன்சர் வரும்? அதையும் செக் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இதுவே ஆன்சர் கரெக்ட், இதோட முடிஞ்சிருச்சுடா. சப்போஸ் அப்படி எடுத்தாலும் தப்பு இல்லை, எடுத்தா எப்படி ஆன்சர் வரும் நம்ம செக் பண்ணலாம், கிராஸ் செக் பண்ணலாம். ஸோ ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இதை நீங்க x2 மைனஸ் x1 எடுத்தீங்க. எனக்கு x1 மைனஸ் x2 பண்ணுங்க. 7 மைனஸ் 11 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3 மைனஸ் 0 the whole square. எந்த சேஞ்சஸும் இல்லை பாரு மேம். ரூட் ஆஃப் 7 மைனஸ் 11 4 மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 4 the whole square plus 3 minus 0 is 3, 3 the whole square. ஸோ ஆன்சர் மைனஸ் 4 ஸ்கொயர் 16. அப்போ ரூட் ஆஃப் 16 plus 9 அதே ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ரூட் 25, that is 5. டன்னா? முடிஞ்சுதா? ஸோ இப்படி தான் நீ சால்வ் பண்ணணும். இது எடுத்தாலும் சரி அது எடுத்தாலும் சரி. ஓகே, ஸோ இது ஆல்டர்னேட்டிவாக அது கொடுத்துருக்கேன் மேம். நான் x2 மைனஸ் x1 எடுக்காம நான் வேறு புக்கில் படித்தேன் x1 மைனஸ் x2 இருக்கு. அப்போ ஆன்சர் தப்பாயிடுமா? ரெண்டுத்துலேயுமே எந்த ஃபஸ்ட்டு குவாட்ரேட்டாக யூஸ் பண்ணுறியோ அது ஃபஸ்ட்டு, எது செகண்டாக எடுக்கிறியோ அது செகண்ட், அவ்வளோதான். ஸோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணு, ரெண்டுமே எழுதாத, அதோட ஆன்சர் அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் கொஷின். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. show that 4,3 is the center of the circle passing through these points. ஓகே, ஒரு சர்க்கிள் இருக்கு, அது இந்த 3 பாயிண்ட்லேயும் போகுது. இதுதான் சென்டர்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். இது சென்டர். ஓகே, ப்ராப்பராக ஒரு சர்க்கிள் அண்ட் சென்டர் எடுக்கலாம். ஓகே, ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கு. எஸ், ஸோ இந்த சென்டர் என்ன கொடுத்துட்டாங்க? 4, -3. நீ டயக்ராம்லாம் வரைய வேணாம், உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கொடுக்குறேன். அண்ட் இந்த சர்க்கிள் மேலே 3 பாயிண்ட் இருக்குன்றாங்க. நான் ஏபிசின்னு 3 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஏபிசி. ஸோ ஏன்ற பாயிண்ட்டை 9, 3, பின்ற பாயிண்ட்டை 7, -1 அண்ட் சின்ற பாயிண்ட் -1, 3. ஆக்சுவலாக ரேடியஸ்ன்றது என்னது மேம்? சென்டர்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸ், இதுதான் ரேடியஸ். ஓகே,
ஸோ ரேடியஸும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம அதையும் சேர்த்து ஃபைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் இருந்து இந்த எல்லா பாயிண்ட் ஓஏ ஓபி ஓசி இது எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் தானே அது வந்து சர்க்கிள் மேலே இருக்க பாயிண்ட். ஸோ எல்லாத்தோட டிஸ்டன்ஸையும் ஃபைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஓஏ. ஸோ OA is equal to root of இது OABC சரியா? ABC தான் நான் நேம் கொடுத்துருக்கேன், ABCS. OA ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணணும்னா மேம் x2 minus x1 4 minus 9 the whole square plus 3 minus 3 the whole square. இப்போ என்னாகும் 4 minus 9 is minus 5. Minus 5 the whole square is root of 25, that is 5 units. 5 units அப்படியே இருக்கட்டும். ஓகே மேம், OA ஃபைன் பண்ணிட்டீங்க. OB இப்போ ஃபைன் பண்ணுங்க. OB is equal to root of இதே வேல்யூ மேம் x2 வந்து எனக்கு 4. 4 minus 7 the whole square plus 3 minus இப்போ தான் நீ செக் பண்ண வேண்டியது ஒன்று இருக்கு மேம். 4 minus 7 the whole square 3 minus of minus அப்போ plus 3 minus of minus 1 the whole square, that is root of 4 minus 7 minus 3. So minus 3 the whole square plus 3 minus of minus is plus. அப்போ 3 plus 1 4. 4 square. So இதோட ஆன்சர் என்ன வரும்னு பாரு மேம். root 3 sorry minus 3 the whole square is 9. 9 plus 16 which is equal to root 25, that is 5. ஓகே, இந்த ரெண்டு ஆன்சரும் சேமாக வந்திருக்கு. இன்னும் ஒன்றும் செக் பண்ண அதுவும் சேமாக வந்துச்சுன்னா ஓகே, இது எல்லாமே அந்த சர்க்கிள் மேலே இருக்க பாயிண்ட்ஸ். ஏன்னா இது எல்லாமே வந்து இதை சென்டராக எடுத்து சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ சர்க்கிள் மேலே இருக்க பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ ஓசின்றது மேம் ஃபர்ஸ்ட் 4 minus of minus 1 the whole square plus 3 minus 3 the whole square which is equal to root of 4 minus of minus 1 4 plus 1 that is 5. 5 squareன்றது 25. இது 3 minus 3 0 ஆயிரும். 0 square 0 தான். ஸோ root of 25 is 5. ஓ வா, எல்லா ஆன்சரும் பாருங்க மேம், எல்லா வேல்யூஸும் எனக்கு 5 தான் கிடைச்சிருக்கு. அப்போது இந்த ஓன்றது சென்டராக இருக்குது. இந்த மற்ற ஏபிசிலாம் ஓலேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சு அதை ட்ரேஸ் பண்ணால் அதுதானே சர்க்கிள். அப்போது இது வந்து ஒரு இது 3 பாயிண்ட் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணும். இதுதான் அந்த ரேடியஸாக இருக்கும். ஏன் சென்டர்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ். அப்போ உன்னோட ஆன்சர் ரேடியஸ் ஆஃப் திஸ் இஸ் 5 யூனிட்ஸ். அதுதான் உன்னோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் இது எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. எஸ், ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருந்தால் இது ஒரு சர்க்கிள். எஸ், இதுதான் சர்க்கிள் வித் தி சென்டர். அப்போ அதோட ரேடியஸ் 5 யூனிட்ஸ். கிளியரா? ஸோ இங்கே இந்த மைனஸ் ப்ளஸ் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோ. ஏன்னா ஃபார்முலா வந்து x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square root of this. அப்போ அங்கே இருக்க மைனஸ் இங்கே ஆல்ரெடி ஏதோ ஒரு கோஆர்டினேட்டில் மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ இதை நீ நோட் பண்ணு. Okay, show that the point A, B, C are on the straight line. Okay, இது வந்து collinearity condition தான். ஸோ 3 பாயிண்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கொலீனியர்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்தாலே நீ என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குன்னு சொல்கிறதுக்கு 3 பாயிண்ட் ஏபிசி கொடுத்துருக்காங்க. ஏபி, பிசி, சிஏ 3 டிஸ்டன்ஸும் நீ ஃபைன் பண்ணிடு. நீ பாரு, ஏ பி சின்னு 3 பாயிண்ட். நான் இன்னும் என்ன ஆர்டரில் இருக்குன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஏபி ஃபைன் பண்ணணும்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி என்னது, ரூட் ஆஃப் மேம் 6 minus 3 the whole square x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஓகே, அதை நான் சால்வ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பிசி வந்து ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ பிசி வந்து ரூட் ஆஃப் மேம் 8 minus 6 the whole square plus 6 minus 4 the whole square. ஓகே, டன். தென் இங்கே சிஏன்ற போது ரூட் ஆஃப் 8 minus 3 the whole square plus 6 minus 1 the whole square. போனோன்னா நம்ம தான் ஃபைன் பண்ணணும். பாருங்க, ஸோ ரூட் ஆஃப் மேம் 6 minus 3 is 3, 3 square 9 plus 4 minus 1 is 3, 3 square is again 9. அப்போ 9 plus 9 18, root 18 உனக்கு கிடைக்கும். இங்கே is equal to 8 minus 6 2, 2 square வந்து 4 plus 6 minus 4 2, 2 square again 4, 4 plus 4 வந்து 8. அப்போ root 8. இங்கே 8 minus 3 is 5, 5 square is 25. So 25 plus 6 minus 1 is 5, 5 square is again 25. So 25 plus 25 வந்து உனக்கு root 50 கிடைக்கும். சரி மேம், இதில் எப்படி ஃபைன் பண்ணுறது?
எப்பவுமே உனக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் ரூட்டில் கிடைச்சா அதை சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுது. ஸோ எப்படி மேம் மறந்துட்டியா? 18 மேம் 2 டேபிளில் 9 டைம்ஸ், 3 டேபிளில் 3 டைம்ஸ், 3 டேபிளில் 1 டைம், இங்கே ஸ்கொயர் ரூட். அப்போ நான் இது எப்படி எழுதலாம்? 3 ரூட் 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி இதை 2 ரூட் 2ன்னு எழுதலாம். இதை மேம் 50 ஃபேக்டரைஸ் பண்ணனா 5 ரூட் 2 வரும். செக் பண்ணுங்கள் மேம். 2 டேபிளில் 25 டைம்ஸ், 5 டேபிளில் 5 டைம்ஸ், 5 டேபிளில் 1 டைம், அப்போது 5 ரூட் 2. ஓகே மேம். ஓகே, எல்லா டிஸ்டன்ஸும் ஃபைன் பண்ணியாச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபார்மில் எழுதியாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது? எப்பெல்லாம் உனக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும்னு நான் சொல்கிறேன். மேம் 3 பாயிண்ட் எடுத்தீங்களா? இது ஏ, இது பி, இது சி. ஏபியோட டிஸ்டன்ஸ் என்னது? 3 ரூட் 2. பிசியோட டிஸ்டன்ஸ் என்னது? 2 ரூட் 2. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அதுதானே ஏசி. 3 ரூட் 2 + 2 ரூட் 2 5 ரூட் 2வா? அதுதான் ஆன்சர் கிடச்சிருக்கா? ஸோ 3 பாயிண்ட் கொலீனியர்னு எப்போ செக் பண்ணுறதுனா, 3 பாயிண்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குதுன்னு எப்போ சொல்லலாம்னா, அந்த 3 பாயிண்ட்டுக்கு தனித்தனியாக டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணி ஏபி, பிசி, சிஏ இந்த 3 டிஸ்டன்ஸில் ஏதோ 2 எடுத்து ஆட் பண்ண போது 3வதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எஸ் இட் இஸ் கொலீனியர், இட் இஸ் ஒன்லி ஸ்ட்ரெயிட் லைன். மேம் ஏன் அது ஏதோ 2ன்றீங்க, ஃபஸ்ட்டு 2ன்னு சொல்லாமல்? இந்த ஆர்டர் எப்படி வேணால் கொடுத்துருக்கலாம். இங்கே ஆர்டரில் இருக்குன்னு அவங்க சொல்லல. ஸோ ஆர்டர் எப்படி வேணால் கொடுத்துருக்கலாம். நீ ஃபைன் பண்ணதுக்கப்புறம் ஏதோ 2ஓட காம்பினேஷன் 3வது ஒன்னுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது கொலீனியர். ஸோ கொலீனியாரிட்டி கண்டிஷன் புரியுதா? ஸோ கொலீனியர்னா இட் இஸ் கோயிங் டு மேக் அ ஸ்ட்ரெயிட் லைன். அந்த 3 பாயிண்ட்லேயும் இந்த லைன் பாஸ் பண்ணி ஒரு லைன் நீ வரைய முடியும். நெக்ஸ்ட், ஷோ தட் தி பாயிண்ட்ஸ் A, B, C ஆர் வெர்டெக்ஸ் ஆஃப் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அகெயின் இந்த ட்ரையாங்கிள், ஸ்கொயர், பேரலோகிராம் இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் உனக்கு தெரிஞ்சால் போதும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ப்ராப்பர்ட்டி என்னது மேம்? ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அதர் 2 sides. ஸோ அதை மட்டும் நீ ஃபைன் பண்ணால் போதுங்க. அப்போ டிஸ்டன்ஸ் 3 பாயிண்ட் இருக்கு. நான் AB, BC, CA ஃபைன் பண்ணுறேன் பாரு. ஃபர்ஸ்ட் AB மேம், AB இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 7 minus of minus 2 the whole square plus 10 minus 5 the whole square. So I'll write it later. BC another root of 3 minus of minus 2 the whole square plus minus 4 minus 5 the whole square. And do it. CA root of ma'am 7 minus 3 the whole square and 10 minus of minus 4. Okay, plus miss பண்ணிட்டேன் பாத்தியா? 4 the whole square. இதெல்லாமே தனித்தனியா ஐடென்டிஃபை பண்ணுங்க. மேம் 7 minus of minus 2 is 7 plus 2 9. 9 squareன்றது 81 plus 10 minus 5 is 5. 5 squareன்றது 25. So இதோட ஆன்சர் உனக்கு root of 6 106 கிடைக்கும். ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணுங்க. இந்த லாஸ்ட் 3மே ஃபைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணு. சரியா மேம்? இங்க root of 3 minus of minus 2 is 5. 5 square is 25 and minus 4 minus 5 is minus 9. Minus 9 the whole square is 81. Ma'am, same. I got same. In a triangle, 2 sides are equal. அப்போ இது equilateral triangle மட்டும் கிடையாது. இது isosceles triangle இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவது ஒன்று ஃபைன் பண்ணால் ஈக்குவலேட்டரலானு செக் பண்ணிடலாம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் ஒன்று ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. மேம் 2 சைடு ஈக்குவலாக இருக்குது. ஸோ மேபி இது ஐசோசஸ் ட்ரையாங்கிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அது ஐசோசஸ் ட்ரையாங்கிளா? ஸோ இப்படி தான் நீ ப்ராப்பர்ட்டி ஒன்றா ஜட்ஜ் பண்ணணும். ஏன்னா இந்த கொஸ்டினில் இது கொடுத்துட்டு வாட் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் டஸ் இட் ஃபார்ம்னு கேட்கலாம். சரியா? சரி, இப்போ தேர்ட் ஒன் செக் பண்ணா மேம் ரூட் ஆஃப் 7 minus 3 4. 4 square is 16 plus 10 minus of minus 4 is 10 plus 4 14. 14 square. 14 square and find பண்ண 196 ah. 14 into 14. 4 4s are 16. 4 is 4 5. 14 yes 196. So 196. So நீ add பண்ணனா 196 அங்க ஒரு 4 200 210 212. So 212. ஓகே மேம். ஸோ இதை வச்சு நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க? இப்போது நம்மகிட்ட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு கேட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிறதுலே பெரிய வேல்யூவாக இருக்குதுன்னு எனக்கு இதுதான். ஏன்னா ஹைப்போட்டென்யூஸ் தான் எனக்கு எப்பவுமே பெருசாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வேல்யூவை சூஸ் பண்ணிக்கிறேன். ரூட் ஆஃப் 212. ஸோ ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் தட் இஸ் CA ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அதர் 2 sides ஆன் மட்டும் நீ செக் பண்ணால் போதும். மேம் இங்கே நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி ரூட்லேருந்து வேல்யூ வெளியே எடுக்கல. ரூட் ஆஃப் 212 நான் ஸ்கொயர் பண்ண போது, ஏன்னா இங்கே ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா, ஸ்கொயர் பண்ண போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஜஸ்ட் 212. CAன்றது ரூட் ஆஃப் 212. ரூட் ஆஃப் 212 த ஹோல் ஸ்கொயர்ன்றப்போ ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு 106 ப்ளஸ் 106. 106 106 ஆட் பண்ணால் மேம் 212 வருது.
ஸோ 212க்கு எஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ உனக்கு பித்தாகரஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணுறனால எஸ் இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அண்ட் கொஷனில் கேட்காத ஒரு பாயிண்ட் நீ ஃபைன் பண்ணியிருக்க, என்னது? இட் இஸ் அ ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். மேம் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தால் ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே கொடுத்துருக்குது. பட் கேட்டிருக்க கொஷனில் எஸ் தீஸ் த்ரீ பாயிண்ட்ஸ் மேக் தீஸ் த்ரீ வேர்டெக்ஸ் வந்து இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மேக் பண்ணுது. எஸ், அதுதான் உன்னோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The point x, y is equidistant from the point. ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் பை. சரிடா, இப்போ நம்ம பார்த்தது நிறைய டைப் ஆஃப் சம் இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இங்கெல்லாம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும்னு நீ திங்க் பண்ணி ஃபைண்ட் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, இது லாஸ்ட் டைப் ஆஃப் சம் இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில். இன்னும் கூட ஒரு சம் இருக்குது. ஓகே, அது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரோம்பஸ் இந்த பேரலோகிராம் அதெல்லாம் படிச்சோன்னா அதுவுமே இந்த மாதிரி சம்ஸில் தான் வரும். ஓகே, ஸோ ஈக்விடிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி பாயிண்ட். ஈக்விடிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அதுதான் ஈக்விடிஸ்டன்ஸ்ன்றோம். ஸோ ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ், ஒய். சரியா, அது உனக்கு தெரியாது. இந்த பாயிண்ட்லேருந்து இன்னும் ரெண்டு பாயிண்ட் இருக்குது. அது மேபி ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கலாம், இல்லை எப்படி வேணா இருக்கலாம். நான் இப்படி ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இதோட டிஸ்டன்ஸ் ஏதோ ஒன்று இருக்குது, எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் தெரியாது. இங்கே என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கே இருக்குது, அதுதான் ஈக்விடிஸ்டன்ஸ்ன்றோம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் 3,4 என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே தான் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் -5,6 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ இதுதான் ஈக்விடிஸ்டன்ஸ்ரும். ஸோ இது நீ குவாடினேட்டாகவே பிளாட் பண்ணால் இன்னும் நீட்டாக இருக்கும் பாரு. மேம் 3,4 எனக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டில் வரும் 3,4. ஓகே, இங்கே எங்கேயோ இருக்கும் 3,4. நெக்ஸ்ட்டு -5,6. மேம் -5 இங்கே இருக்கும், 6 இங்கே மேலே இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கும் -5,6. ஸோ -5,6. ஸோ இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ண போது ஏதோ ஒரு பாயிண்ட் எக்ஸ், ஒய்ன்னு இருக்குது. அது இது ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் சேமாக இருக்குது. அப்போ என்ன மீன் பண்ணுறீங்க? இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவும் அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவும் ஈக்குவல், அதுதான் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த இதை நேம் பண்ணிக்கோ. இது பீன்ற ஒரு பாயிண்ட், இது ஏ, இது பின்னு நேம் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ நீ என்ன சொல்ல போகிறோன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னா மேம் பிஏவோட டிஸ்டன்ஸும் பிபியோட டிஸ்டன்ஸும் ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு சைடு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணு. மேம் ரூட் ஆஃப் பிஏனா எக்ஸ், ஏன்ற பாயிண்ட் எனக்கு ஓகே, நான் ஃபர்ஸ்ட் பி எடுத்துருக்கேன்னா இட்ஸ் ஓகே, இது ரெண்டு எடுத்துக்கோ. ஸோ எக்ஸ் மைனஸ் ஆஃப் -5 இஸ் +5. ஸோ எக்ஸ் +5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் -6 த ஹோல் ஸ்கொயர். இது எனக்கு பிஏவோட டிஸ்டன்ஸ், தனியாக ஃபைண்ட் பண்ணிக்கோ. இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பிபியோட டிஸ்டன்ஸ் மேம் எக்ஸ் ப்ளஸ் ஓகே இங்கே மைனஸ் x -3 the whole square plus y -4 the whole square. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா மேம் ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் இருக்குது. நான் இந்த ஸ்கொயர் ரூட்டையும் இந்த ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணிக்கலாமா டேரெக்டாக? எஸ் ஆர் நோ? அப்போ எனக்கு ரிமைனிங் இருக்குது x +5 the whole square plus y -6 the whole square and x -3 the whole square plus y -4 the whole square. இது ரெண்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ணு. a plus b the whole square, a minus b the whole square தெரியும்ல, எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே என்ன ஆகும் மேம் x ஸ்கொயர் ப்ளஸ் 10x ப்ளஸ் 25. இது இதோட எக்ஸ்பேன்ஷன். a ஸ்கொயர் ப்ளஸ் 2 times of ab ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் 6 2s are 12, 12y ப்ளஸ் 36. இது எதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க மேம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 2s are 6, 6x plus 3 square is 9 plus y square minus 4 2s are 8, 8x plus 16. இதுக்கு ஈக்குவல் ரைட்டா? இப்போ நீ என்ன பண்ணலாம் மேம்? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ரெண்டு சைடு கேன்சல் பண்ணிப்பேன். எக்ஸ் ஸ்கொயர் ஏன்னா இன்சைடு எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா 0, ஒய் ஸ்கொயர் போச்சு, கான். நெக்ஸ்ட் என்ன இருக்கு மேம்? இங்கே 25 இருக்கு. இந்த 9யும் 16யும் ஆட் பண்ணால் 25யா? ஸோ இதுவும் கான். 9 plus 16 is 25. இந்த 25 gone. இப்போ ரிமைனிங் இருக்குது மேம் 10x minus 12y plus 36 is equal to இங்கே என்ன இருக்கு மேம்? 6. ஓகே, இது எக்ஸ்பேண்ட் பண்ண போய் எக்ஸ் எழுதிட்டுனா இங்கே y டா -8y. ஸோ -8y plus 16. ஓகே, ஸோ -6x -8y. ஸோ இதுதான் உனக்கு ரிமைனிங் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒரே சைட் கொண்டு வா, உனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுதான் ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ்ஒய் வேல்யூலாம் உனக்கு ஃபைண்ட் பண்ண சொல்ல அங்கே ஒரு ரிலேஷன் ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன், லீனியர் ஈக்குவேஷன் மாதிரி உனக்கு கிடைக்கும். அதான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 10x மைனஸில் இருக்கிற இந்த சைடு வந்துச்சுன்னா +6 ஆகிடும். ஸோ +6x அது 16x.
நெக்ஸ்ட் minus 12y இந்த சைடு மைனஸ் இருக்கிறது இந்த சைடு இருந்துச்சுன்னா ப்ளஸ் அப்போ minus 12 plus 8 is minus 4y plus 36 equal to 0 இது கம்ப்ளீட்டாக 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் மேம் 4x minus y plus 4 டேபிளில் 36 9 டைம்ஸ் ஸோ 9 equal to 0 இதுதான் உனக்கு கிடைச்சிருக்க ரிலேஷன் ஸோ 4x minus y plus 9 equal to 0 கிளியரா ஸோ ஈக்விடிஸ்டன்ஸ்னா அந்த கொடுத்துருக்க பாயிண்ட்லேருந்து மற்ற ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸில் இருக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈக்குவேட் பண்ணியிருக்க ரெண்டுத்தையும் அண்ட் சால்வ் பண்ண போது எக்ஸ் அண்ட் ஒய் இருக்க மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் அதுதான் உன்னோட ரிலேஷன் ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க அண்ட் இதோட நம்மளோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற சம்ஸ் எல்லா டைப்ஸும் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணி வச்சுக்கோ எல்லா சம்மே நீ நோட் பண்ணணும் அப்படின்னா தான் நீ புக்கில் இருக்க மற்ற எல்லா சம்மும் சால்வ் பண்ண முடியும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்துக்கோ மிட் பாயிண்ட் ஆஃப் அ லைன் செக்மெண்ட் அது என்னது மிட் பாயிண்ட் மேம் ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது லைன் செக்மெண்ட்டில் இந்த பாயிண்ட் ஏனும் இந்த பாயிண்ட் பின்னு சொல்லிட்டேன் இப்போ இது மிடில் இருக்க பாயிண்ட் எம் இந்த கோஆர்டினேட் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அதாவது இது ரெண்டு ஈக்குவலாக டிவைட் பண்ணுது நம்ம ஒரு பாயிண்ட் எம் இருக்குது அது இது ரெண்டு ஈக்குவலாக டிவைட் பண்ணுது அதுதான் மிட் பாயிண்ட் இது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னா ரெண்டு நம்பருக்கு மிட் பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம் மேம் 2க்கும் 4க்கும் மிட் பாயிண்ட் 3 எப்படி 2 + 4 6/2 தான் 3 அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணுறோம் அதே தான் இங்கேயும் பண்ணுறேன் மேம் இது x1 y1 இது x2 y2 இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் இந்த x கோஆர்டினேட் x1 அந்த x கோஆர்டினேட் x2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 இங்கே பாரு x1 + x2 by 2 y1 + y2 by 2 அதுதான் உன்னோட மிட் பாயிண்ட் ஃபார்முலா எம் ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா மிட் பாயிண்ட் ஃபார்முலா ஓகே ஆவரேஜ் எடுக்கிறோம் அந்த கோஆர்டினேட்டில் எக்ஸுக்குனா x1 + x2 by 2 y1 + y2 by 2 ஸோ அதுதான் உன்னோட மிட் பாயிண்ட் கிளியரா ஸோ இது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸி இங்கே பாரு த பாயிண்ட் 3, -4 இஸ் சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் ஓகே ஒரு சர்க்கிள் வரைகிறோம் மேம் ஒரு சர்க்கிள் இருக்கு அந்த சர்க்கிளில் சென்டர் இங்கே கொடுத்துட்டாங்க ஸோ சென்டர் வந்து 3, -4 ஓகே நெக்ஸ்ட் ஏபின்றது டயாமீட்டர் ஓகே இது மேலேயே நான் வரைஞ்சிக்கிறேன் ஸோ ஏபின்றது டயாமீட்டர் டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் அதில் பி மட்டும் கொடுத்துருக்காங்க பி என்னது மேம் 5, -6 இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் ஏ எப்படி ஃபைன் பண்ணுறது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணனா இது ரெண்டுத்துக்கும் இருக்க ரேடியஸ் தான் உன்னால் ஃபைன் பண்ண முடியும் இந்த கோஆர்டினேட்டை எப்படி ஃபைன் பண்ணுறது மேம் ஏபிக்கு மிட் பாயிண்ட் தானே ஓ அதுதானே சென்டர்னு சொல்லுவோம் டயாமீட்டரில் நடுவில் இருக்க அந்த பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் அப்போது இது ரெண்டோட மிட் பாயிண்ட் ஓனா மிட் பாயிண்ட் ஃபார்முலா நான் யூஸ் பண்ணலாமா இங்கே பாருங்க ஏன்றது x, yன்னு எடுத்துக்கோ ஸோ x1 + x2 அப்போ x + 5/2 y வந்து y plus of -6 ஸோ y -6/2 இதோட ஆன்சர் தான் நமக்கு 3, -4 அதான் மிட் பாயிண்ட்டை கொடுத்துட்டாங்க அவங்க இதில் ஒன்று அன்னோன்னா வச்சு சால்வ் பண்ணலாம்ல இது எக்ஸ் கோஆர்டினேட் எக்ஸ் கூட மட்டும் கம்பேர் பண்ணு இது ஒய்யோட கோஆர்டினேட் ஒய் கூட மட்டும் கம்பேர் பண்ணு ஒரு ஆர்டர் பேர் இன்னொரு ஆர்டர் பேர் ஈக்குவல்னா எக்ஸ் கோஆர்டினேட் கம்பேர் பண்ணணும் ஒய் கோஆர்டினேட் கம்பேர் பண்ணணும் ஓகேயா அப்போ மேம் எக்ஸ் + 5 இஸ் ஈக்குவல் டு 3 2s are 6 இங்கே y -6 இஸ் ஈக்குவல் டு 2 × -4 is -8 அப்போ எக்ஸோட வேல்யூ 1 ஏன்னா 6 - 5 இஸ் 1 ஒய்யோட வேல்யூ -8 + 6 இஸ் -2 அவ்வளோதான் ஆன்சர் கிடச்சிருச்சு அப்போ பாயிண்ட் ஏன்றது 1, -2 இதை எடுத்து எழுதணும் x, yயை மாற்றி எழுதிடாதீங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் சம் ஸோ x, 3, 6, y 8, 2, 9, 4 or the vertex of a parallelogram taken in order. Parallelogram அவங்களே கொடுத்துட்டாங்க இது ஆர்டரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நீ xyயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் parallelogram ப்ராப்பர்ட்டி நமக்கு ஒன்று தெரியும்டா என்னது மேம் in a parallelogram the diagonals bisect each other அப்படின்னா இது ரெண்டோட ஏசியோட மிட் பாயிண்ட் இருக்குல்ல அதாவது இது ரெண்டையும் கட் பண்ணுற ஒரு பாயிண்ட் தான் மிட் பாயிண்ட் ஸோ அதே மாதிரி பிடியோட மிட் பாயிண்ட் இது ரெண்டு ஈக்குவலாக டிவைட் பண்ணுற பாயிண்ட் ரெண்டும் ஒரே இடத்துல மீட் பண்ணும் அதுதான் பைசெக்ட் ஈச் அதர் ஸோ இதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஏசிக்கு மிட் பாயிண்ட் எடுக்கிறேன்டா ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப்
AC. அது என்னது மேம் x plus 8 by 2 கமா 3 plus 2 by 2. இது ஒரு ஆன்சர் வருமா? இதே ஆன்சர் தான் மிட் பாயிண்ட் ஆஃப் BD. ஏன் மேம் in a parallelogram the diagonals bisect each other. அப்போ இது ரெண்டும் சேமா தான் இருக்கும். மேம் இங்க வேல்யூ என்ன வரும்? 6 plus 9 by 2 கமா y plus 4 by 2. ஆச்சா? இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணு. இது ரெண்டுமே ஈக்குவல். முடிஞ்சா? ஓகே மேம் x coordinate ஈக்குவேட் பண்ணா x plus 8 by 2 is equal to 6 plus 9 by 2. by 2 cancel பண்ணிரு. x plus 8 is equal to compare பண்ணா மேம் x is equal to 6 plus 9 minus 8. That is 7. x ஓட வேல்யூ 7 கிடைக்குமா? மேம் எப்படி 9 minus 8 வந்து 1. 6 plus 1 7. அதே மாதிரி இங்க 3 plus 2 by 2 is equal to y plus 4 by 2. Again இந்த by 2 நான் cancel பண்ணிக்கிறேன். இந்த 2 இந்த சைடு தான் மல்டிபிள்ல வரும், cancel பண்ணிக்கலாம். So 3 plus 2 5. 5 minus 4 is 1. அப்போ y is equal to 1. xy வேல்யூ கிடைச்சிச்சா? இப்போ இந்த பாயிண்ட் என்னது? 7, 1. So இதுதான் உனக்கு sorry 7 எழுதக்கூடாது. இதோட vertexல x ஓட வேல்யூ 7. அப்போ 7, 3. இங்க y ஓட வேல்யூ 6, 1. ஸோ இதுதான் உன்னோட கோஆர்டினேட்ஸ். கிளியரா? இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஆன்சர் எல்லாத்துக்கும் புரிஞ்சா? எப்படி வந்து என்ன ப்ராப்பர்ட்டி எடுத்திருக்கோம் parallelogram எப்படி ஃபைண்ட் பண்ணியிருக்கோன்னு. ஸோ இப்போ நம்ம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ரிக் என்னன்னா ஸோ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ட்ரிக் நான் உனக்கு சொல்ல போகிறேன். அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி 1 மார்க்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா நீ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். என்னன்னா ஒரு parallelogram 3 வெர்டெக்ஸ் கொடுத்துட்டு 4வது வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி கொஸ்டின் தான் இது. எப்படின்னா மேம் இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க, இதில் எனக்கு எக்ஸ் இருக்குது, அப்போ y நான் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம் இல்லையா? மேம் இங்கே எக்ஸு 6, 8, 9 4 வெர்டெக்ஸில் ஒரு வெர்டெக்ஸோட வேல்யூ தான் உனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுனா இங்கே பாரு, எப்பவுமே ஒரு வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோ. ஓகேயா? நான் எக்ஸ் தானே ஃபைண்ட் பண்ண போகிறேன். இங்கே 6 எடுத்துக்கோ. 6 minus 8 எப்படி பண்ணுறோம் மேம்? 3 வெர்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. x1 minus x2 plus x3. இதுதான் உன்னோட 4வது வெர்டெக்ஸாக இருக்கும். எப்படி மேம்? 6 minus 8 minus 2 minus 2 plus 9 7 அதுதான் எங்கள் வேல்யூ ஆஃப் எக்ஸ். ரைட்டா? இதே மாதிரி yக்கு பண்ணலாம். மேம் y ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 minus 4 அப்படின்னா y1 minus y2 minus 2 minus 2 plus 3 என்னது மேம்? 1. அதுதான் நீங்கள் வேல்யூ ஆஃப் y கிடைச்சது. ஸோ இந்த ஷார்ட்கட்டை நீ யூஸ் பண்ணிக்கலாம். எப்போனா 3 vertex of a parallelogram is given, you have to find the 4th vertex. Okay? So next one. Find the point which divides the line segment A and B in 4 equal parts. அது என்ன 4 equal parts? எனக்கு மிட் பாயிண்ட் மட்டும் தானே தெரியும் மேம். இது A, இது B. ஸோ இதை டிவைட் பண்ணால் இது 2 equal parts மேம். AP is equal to PB. AP is equal to PB, 2 equal parts. இதே நான் இது ரெண்டுத்துக்கும் ஒரு மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறேன் P1, இது ரெண்டுத்துக்கும் ஒரு மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறேன் P2. அப்போது இது எல்லாமே 4 equal parts டிவைட் ஆகிருக்குமா? 1, 2, 3, 4. இந்த P1, P2 தான் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. மிட் பாயிண்ட் ஃபார்முலா எப்படி மேம்? ஏ எனக்கு தெரியும் -1 சாரி -11, 4 இங்கே 9, 8. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏ அண்ட் பி அதாவது கோஆர்டினேட் P ஃபைண்ட் பண்ண போகிறேன். தட் இஸ் மேம் -11 plus 9 by 2, 4 plus 8 by 2. ஸோ இதுதான் உன்னோட ஆன்சராக இருக்கும். -11 plus 9 is -2, -2 by 2 is -1. 4 plus 8 is 12, 12 by 2 is 6. அப்போ இந்த வேல்யூ உனக்கு -1, 6. ஓகே, இதை ஃபைண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ P1, P2 எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? இப்போ இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணால் அதுதானே P1. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நான் மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் AP இஸ் P1. P1ன்றது அகெயின் x, y தான் ஃபைண்ட் பண்ண போது மேம். -11 -1 by 2, 4 plus 6 by 2.
So என்னது -1 -11 is -12. -12 by 2 is -6. Comma 4 plus 6 is 10. 10 by 2 is 5. அப்போ இந்த பாயிண்ட் வந்து -6, 5. டன்னா? நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்க பார்ப்போம். பிபியோட மிட் பாயிண்ட் அதாவது P2ன்றது மேம் -1 plus 9 by 2, 6 plus 8 by 2. So இதோட வேல்யூ -1 plus 9 is 8, 8 by 2 is 4, 8 plus 6 is 14, 14 by 2 is 7. So இதுதான் உன்னோட 3 points. இந்த 3 point தான் இந்த லைனை 4 equal parts பிரிக்கும். Okay, so நோட் பண்ணிக்கோங்க, அந்த coordinate எழுதிக்கோ. So இதோட coordinate 4, 7. So உன்னோட ஆன்சர் -1, 6, -6, 5 and 4, 7. இதுதான் இந்த 3 points. P1, P2 இந்த complete லைனை உனக்கு 4 equal parts பிரிச்சு கொடுக்குது. So again midpoint formula தான் யூஸ் பண்ணியிருக்கோம். So next question பாருங்க. The midpoint of the sides of the triangle are 5, 1, 3, -5, -5, -1. Find the coordinates of the vertex of triangle. So ஒரு triangle இருக்கு. See here, இந்த triangle ஓட midpoints இங்க கொடுத்துட்டாங்க. Means ma'am AB, BC, CA இதோட midpoints இங்க இருக்கு. நான் எப்படி இது ஃபார்முலா எழுதலாம்? மேம் midpoints ஃபார்முலா தான் எனக்கு தெரியும்ல. இது x1, y1, இது x2, y2, இது x3, y3. So என்னாகும் x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. அதுதான் இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க 5, 1 ன்னு கொடுத்துருக்காங்க. So அது first equation எழுதிக்கோ. x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இது 5, 1. So இதே மாதிரி x2 plus x3 by 2, y2 plus y3 by 2. அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட் மேம் பிக்கும் சிக்கும் மிட் பாயிண்ட் 3, -5 கொடுத்துருக்காங்க. ஸோ 3, -5. சிமிலரா நெக்ஸ்ட் சிக்கும் ஏக்கும் மேம் x3 plus x1 by 2, y3 plus y1 by 2. ஸோ இதோட வேல்யூ எனக்கு -5, -1 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல இருந்து என்னால் 6 ஈக்குவேஷன்ஸ் எழுத முடியும். எப்படி ஃபர்ஸ்ட் நான் எக்ஸுக்கு மட்டும் எழுதுறேன் பாரு. ஸோ x1 இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போது x1 plus x2 is equal to 2 into 5 is 10. இல்லையா? இங்க x2க்கு x2 plus x3 is equal to 2 into 3 is 6 and x3 plus x1 இது எடுக்க போது -10. இந்த மூணு ஈக்குவேஷன் in terms of x1, x2, x3 தான் இருக்கு. மூணு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணலாமா? ஸோ இதனோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இதனோட செகண்ட் ஈக்குவேஷன், இதனோட தேர்ட் ஈக்குவேஷன். ஆடிங் ஆல் 3 ஈக்குவேஷன் உனக்கு என்ன கிடைக்கும்னா மேம் 2 times of x1 plus 2 times of x2 plus 2 times of x3 is equal to, ஏன் 2 times சொல்கிறேன் மேம், x1 plus x1 2x1, x2 plus x2 2x2, x3 plus x3 2x3. அந்த 2-வை காமனாக வெளியே எடுத்துட்டேன். இது ஈக்குவல் டு 10 -10 is 0, 0 plus 6 is 6. ஸோ இது ஒரு ஈக்குவேஷனாக கிடைக்கும். அப்போது x1 plus x2 plus x3 எனக்கு ஆன்சர் என்னது மேம் 6 divided by 2 that is 3. ஆச்சா? 6 divided by 2 that is 3. ஸோ இது உன்னோட ஈக்குவேஷன். இப்போ இதையும் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி தான் ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போகிறேன். மேம் x1 plus x2 10. அப்போது 10 plus x3 is equal to 3. அப்போ x3 ஓட வேல்யூ என்னவா இருந்திருக்க முடியும்? 3 minus 10 that is -7. ஸோ x3 ஓட வேல்யூ கிடைச்சதா? இப்போ இந்த x3 ஓட வேல்யூ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணு. இதில் x2 plus x3 is equal to 6. அப்போ x2 -7 equal to 6. -7 அந்த சைட் போச்சுன்னா +7. ஸோ 6 plus 7 is 13. அப்போ x2 ஓட வேல்யூ 13. மேம் x3யும் தெரியும், x2வும் தெரியும். இதில் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கிடைச்சிருமா? சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்ப்போம். மேம் x1 plus x2 ஓட வேல்யூ 13, x3 ஓட வேல்யூ -7, இது ஈக்குவல் டு 3. 13 - 7 என்னது? 6ஆ? ஸோ 6 அந்த சைட் போச்சுன்னா -6. ஸோ x1 plus 6 equal to 3. ஸோ x1 is equal to -3. ஸோ x1, x2, x3 வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ y-க்கும் இதே மாதிரி ஈக்குவேஷன் எழுதலாமா? மேம் y-க்கு
y coordinate y1 plus y2 is equal to 2 into 1 is 2. அதே மாதிரி y2 plus y3 is equal to minus 5 into 2 is minus 10. And y3 plus y1 is equal to 2 into minus 1 is minus 2. இப்போ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணனா உனக்கு என்ன கிடைக்கும் 2 times of y1 plus y2 plus y3 is equal to 2 2 minus 2 0 ஆயிடும் minus 10 மட்டும் தான் இருக்கும். ஸோ டிவைட் பண்ண போது எனக்கு y1 plus y2 plus y3 is equal to minus 5 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதிலே தான் எனக்கு y1 plus y2 தெரியும்ல 2. ஸோ 2 plus y3 is equal to minus 5 நா y3 ஓட வேல்யூ minus 7. எப்படி மேம்? 2 on side போச்சுனா minus 2. அப்போ minus 5 minus 2 is minus 7. இப்போ இந்த வேல்யூவை செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணா மேம் y2 minus 7 is equal to minus 10. அப்போ minus 7 inside வந்துச்சுனா plus 7. ஸோ உன்னோட ஆன்சர் minus 3. இப்போ y2 ஓட வேல்யூ minus 3. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க மேம் y2 is minus 3 and y3 is minus 7. ஸோ y1 plus y2 plus y3 is equal to minus 5. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் minus 10. அன்சைட் போனால் plus 10 ஆகிடும். இப்போ y1 ஓட வேல்யூ minus 5 plus 10 that is 5. ஸோ y1, y2, y3, x1, x2, x3 ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வேல்யூஸை குவாடினேட்ஸாக எழுதுங்க பார்ப்போம். மேம் ஏவோட வேல்யூ x1, y1. ஸோ x1ன்றது 13, y1ன்றது 5. ஸோ 13, 5. bன்றது x2 minus, sorry, y2. x1ஓட வேல்யூ, sorry. ஸோ இது குவாடினேட்ஸாக எழுதுனா ஏவோட வேல்யூ x1, x1ன்றது இங்கே minus 3. ஸோ minus 3, y1ன்றது 5. ஸோ minus 3, 5. bயோட வேல்யூ x2, x2ஓட வேல்யூ 13, y2ஓட வேல்யூ minus 3. ஸோ 13, minus 3 and cயோட வேல்யூ x3, y3. ஸோ minus 7, y3 வந்து அதுவும் minus 7. ஸோ மூணுமே ஃபைன் பண்ணியாச்சா? ஸோ ABC இந்த வேர்டெக்ஸை தான் ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. மூணுமே ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இதோட வேர்டெக்ஸ் என்ன கிடச்சிருக்கு? A minus 3, 5, B 13, minus 3 and C minus 7, minus 7. இப்போது இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஷார்ட்கட் என்ன சொல்கிறேன்னு கேளு. இங்கே குவாடினேட்ஸ் இருக்குல்ல, நமக்கு இந்த மிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களே, அதுலேருந்தே சால்வ் பண்ணலாம் வித்தவுட் ஆல் திஸ். அகெயின் இது 1 மார்க்ல யூஸ் பண்ணு. இங்கே பாரு 5 plus 3 ஃபர்ஸ்ட் இருக்க ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிட்டு தேர்ட் நம்பரோட சப்ராக்ட் பண்ணு. 5 plus 3 என்னது? 8. 8 minus 5 என்னது? plus 5 அப்போ 13. ஸோ எக்ஸோட குவாடினேட் 13. இதில் 1 minus 5 is minus 4. minus 4 minus 1 என்னது? ஸோ minus 4 minus of minus 1 plus 1 ஆகிடும். அப்போ minus 3. ஸோ 13, minus 3ன்றது ஒரு குவாடினேட் இங்கே கிடச்சிருக்கு. மேம் இது ஒன்று தான் ஃபைன் பண்ணியிருக்கீங்க. மற்றது நான் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணி இது கூட சப்ராக்ட் பண்ணனா அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பண்ணு. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இது கூட சப்ராக்ட் பண்ணு. 3 minus 5 minus 2. ஸோ இந்த minus 2வை இது கூட சப்ராக்ட் பண்ணால் minus 7. ஸோ minus 7 ஒரு குவாடினேட் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி minus 5 minus 1 minus 6 minus 6 minus 1 minus 7. அப்போது இந்த குவாடினேட்டும் கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி மூணுமே நீ ஃபைன் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, உனக்கு 3 வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்காங்களா எக்ஸ் ஒய் செட். ஸோ அதில் 2 வேல்யூ ஃபர்ஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு தேர்ட் ஒன்னோட சப்ராக்ட் பண்ணனா அது உனக்கு ஒரு எக்ஸ் குவாடினேட் கொடுக்கும். இதே மாதிரி ஒய் குவாடினேட்டுக்கு y1 plus y2 minus y3 பண்ணால் கிடைக்கும். இது நான் வேர்டெக்ஸ் ஆஃப் பேரலோகிராம் சொல்ல போது ஆர்டரில் மேம் ஃபர்ஸ்ட் ஒன் மைனஸ் செகண்ட் ஒன் ப்ளஸ் தேர்ட் ஒன் சொன்னோம். அப்போ ஃபோர்த் குவாடினேட் கிடைக்கும். இங்கே மிட் பாயிண்ட்க்கு வேணுன்ற போது இந்த நீ மிட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்க வேல்யூஸை ஃபர்ஸ்ட் ரெண்டு குவாடினேட்டையும் ஆட் பண்ணிட்டு தேர்ட் ஒன்ல சப்ராக்ட் பண்ணலாம். அதுதான் அதுக்கான மிட் பாயிண்ட். இப்போ நான் எனக்கு இதுக்கு வேணும்னா இந்த வேல்யூ வேணும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இது கூட சப்ராக்ட் பண்ணுறேன். தட் வில் கிவ் மீ x1. கிளியரா? ஸோ இது ஷார்ட்கட் நீ யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் செக்ஷன் ஃபார்முலா. இது என்ன செக்ஷன் ஃபார்முலா? மிட் பாயிண்ட் ஃபார்முலானா எக்ஸாக்டாக ஈக்குவல் ஹாஃப்ஸாக டிவைட் பண்ணுறது மிட் பாயிண்ட். ஒருவேளை ஏதோ ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டேன் ஏபின்னு. ஸோ இந்த ஏபியில் ரேண்டமாக ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். இது ஏதோ ரேஷியோவில் இன்டர்னலாக கட் பண்ணியிருக்கோம். மேம் இது m/n ஏதோ ரேஷியோ இருக்குது. அப்போ இதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதுவோன்னா இங்கே பாரு எப்படி ஃபார்முலா எப்படி படிக்கணும்னு சொல்லித்தரேன். ஸோ இந்த பாயிண்ட் இது பீன்ற பாயிண்ட்னு வச்சுக்கலாமா? இது x3, y3. இதை ஃபைன் பண்ணுறதுக்கு m into x2 ப்ளஸ் n into x1
by m plus n. கமா yக்கு m into இந்த சைடு இருக்க ரேஷியோ into அந்த சைடு குவாடினேட் m into y2 plus n into y1 by mn. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உன்னால் இந்த மிட் பாயிண்ட்டை ஃபைன் ஐ மீன் இந்த செக்ஷன் இந்த ரேஷியோ m/n ரேஷியோவில் இருக்க போது இந்த செக்ஷனில் இருக்க பாயிண்ட் எங்கே இருக்குன்றதை ஃபைன் பண்ண முடியும். இதே தான் ஆக்சுவலாக மிட் பாயிண்ட் ஃபார்முலாவாக இருந்திருக்கும். மிட் பாயிண்ட்னா 1:1 ரேஷியோவா எல்லாத்துலேயும் இதில் 1 ரீப்ளேஸ் பண்ணிப்பாரு மேம். m-க்கு பதிலாக 1 n-க்கு பதிலாக 1 அப்போது x2 plus x1 டிவைட் பை 1 plus 1 2 இதுதான் நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலான்னு படித்தோம். ஸோ அதுக்கு வேற ஏதாவது ரேஷியோ 1:1 இல்லாமல் வேற ஏதாவது ரேஷியோ இருந்துச்சுன்னா அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் பாரு. ஸோ இது நீ ஆல்ரெடி பார்த்துருப்ப. மிட் பாயிண்ட் பைசெக்ஷனா 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறது, ட்ரைசெக்ஷன் அப்படின்னா 3 ஈக்குவல் பார்ட். 4 ஈக்குவல் பார்ட் நம்ம ஒரு சம் பார்த்துட்டோம், மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பார்த்தோம். பட் 3 ஈக்குவல் பார்ட்ஸ்னா நீ மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஏன் மேம், இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் எங்கேயோ இந்த இடத்துல இருக்கும், எனக்கு ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் வேணும். ஸோ அப்போ உன்னால் பைசெக்ஷன் ஃபார்முலா மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல தான் நம்ம ட்ரைசெக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். எப்படி மேம், APQB இதில் AP PQ QB இதெல்லாம் ஈக்குவலா? அப்போது 1:1:1 ரேஷியோவில் இருக்குது. சப்போஸ் நான் இந்த பாயிண்ட் P மட்டும் வேணும்னு சொன்னேன்னா மேம் ABன்ற லைனில் Pன்ற பாயிண்ட் 1:2 ரேஷியோவில் இருக்குது. இதே Q வேணும்னா மேம் 2:1 ரேஷியோவில் இருக்குது. இப்போ செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? பாயிண்ட் ஆஃப் ட்ரைசெக்ஷன் இந்த டைப் ஆஃப் சம் வந்து செக்ஷன் ஃபார்முலாக்குள்ளே வரும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் ட்ரைசெக்ஷன் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் -2,1 and 4,8 கேட்டிருக்காங்க. ட்ரைசெக்ஷன்னா நம்ம செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செக்ஷன் ஃபார்முலா பாருங்க மேம், -2,-1 and 4,8 இதை ட்ரைசெக்ஷனாக பிரிக்குதுன்னா இங்கே 2 பாயிண்ட் இருக்குது, ஒன்று P இன்னொன்று Q. ஸோ P எடுக்க போது 1:2 ரேஷியோ எடுப்பேன், Q எடுக்க போது 2:1 ரேஷியோ எடுப்பேன். பட் டோட்டலி இது 1:1 ரேஷியோவில் டிவைட் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் Pக்கு பாருங்க, இது ஏபின்னு எடுத்தோம்னா ஸோ P ஃபைன் பண்ணுறதுக்கு எனக்கு ரேஷியோ என்னது 1:2. ஏன்னா பாயிண்ட் P மேம் இந்த செக்மெண்ட் ஏபின்றது ஒரு செக்மெண்ட், பிபியில் PQ and QB இருக்குது. அப்போ 1 சேர்த்துனா 2, ஸோ 1:2 ரேஷியோ. ஸோ இதில் நான் ஃபார்முலா யூஸ் பண்ண போது மேம் m into x2, ஸோ 1 into x2ஓட வேல்யூ 4 ப்ளஸ் n into என்னோட வேல்யூ இங்கே 2, ஏன்னா 1:2 ரேஷியோ எடுத்துருக்கோம், m/n. ஸோ 2 into -2 டிவைடட் பை 1 plus 2 இது x குவாடினேட். இதே y எடுக்க போது 1 into 8 plus 2 into -1 divided by 1 plus 2 is 3. So, m into x2 plus n into x1 by m plus n. m into y2 plus n into y1 by m plus n. So, இது calculate பண்ணலாமா? இங்க பாருங்க 4, 2 2s are 4 minus 4 by 3. So, இது 0 தான் ஆக போகுது. 8 minus 2 is, ma'am 8 minus 2 is 6. 6 divided by 3. So, இதோட வேல்யூ உனக்கு 0,2. ஸோ பியோட வேல்யூ 0,2 கிடைச்சிது. டன்னா இதே மாதிரி Q ஃபைன் பண்ண போகிறோம். மேம் Q ஃபைன் பண்ணுறதுக்கு 2:1 ரேஷியோ. Qவோட x,y ஃபைன் பண்ணணும்னா 2 into x2, ஸோ 4 ப்ளஸ் 1 into y1 -2 divided by 2 plus 1 3, 2 into 8 plus 1 into -1 divided by 3. So, இதை calculate பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் உனக்கு கிடைக்கும், Qன்ற பாயிண்ட். So, here, ma'am 4 2s are 8. 8 minus 2 is 6. 6 by 3, 8 2s are 16. 16 minus 1 is 15. 15 by 3ன்றது இன்னொரு வேல்யூ. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 2,5 கிடைக்கும். ஸோ 2,5 இன்னொரு பாயிண்ட். ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் இங்கே கொடுத்துருக்க லைன் செக்மெண்ட்டை, இந்த லைன் செக்மெண்ட் இந்த 2 பாயிண்ட்ல இருக்குல்ல, அதை ட்ரைசெக்ஷனாக பிரிக்கும். ஸோ ட்ரைசெக்ஷனுக்கு செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண போது m/n ரேஷியோ என்னன்னு தெரியணும். தெரியலனா இந்த மாதிரி ட்ரைசெக்ஷன் கொடுக்க போது 1:2 ஒரு டைம் எடுத்துக்கோ, 2:1 ஒரு டைம் எடுத்துக்கோ ரேஷியோ. அது ஏன் எடுக்கிறோன்றது நான் சொல்லியிருக்கேன். பாயிண்ட் Pக்கு மேம் இது ஒரு பார்ட், அது 2 பார்ட். ஸோ 1:2. Q எடுக்க போது இது 2 பார்ட், அது ஒரு பார்ட். ஸோ 2:1 இதுதான் ரேஷியோ. ஓகேவா? ஸோ செக்ஷன் ஃபார்முலாவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த குவாடினேட் ஆஃப் த பாயிண்ட் விச் டிவைட்ஸ். ஓகே, இப்போ உனக்கு
ரேஷியோ கொடுத்துட்டாங்க m/n ரேஷியோவில் இருக்குது. இது ஏன்ற பாயிண்ட், இது பின்ற பாயிண்ட். ஸோ இது ரெண்டை இந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுற பாயிண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. டைரக்ட் செக்ஷன் ஃபார்முலாடா. செக்ஷன் ஃபார்முலா நான் பீன்ற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் கமா ஒய் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது மேம்? m into x2 plus n into x1 by m plus n கமா m into y2 plus n into y1 by m plus n. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் எம்முக்கு என்னுக்கு வேல்யூ தெரியும், x2 x1 y2 y1 உனக்கு தெரியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க மேம். m 3 into x2ன்றது 8, 3 into 8 plus 2 into 3 by 3 plus 2 is 5 கமா mன்றது again 3, y2 ஓட வேல்யூ -10 plus n ஓட வேல்யூ 2, y1 ஓட வேல்யூ 5 by m plus n மாறாது, அதே 5 தான். ஸோ இது கேல்குலேட் பண்ணால் அந்த பாயிண்ட் தான் இது ரெண்டையும் உனக்கு 3:2 ரேஷியோவில் பிரிச்சிருக்கும். ஸோ see here 8 3s are 24 plus 6 by 5 கமா -30 plus 10 by 5 plus 10 by 5. ஸோ இதோட ஆன்சர் 30 by 5 உனக்கு 6 and -20 by 5 that is -4. So 6 comma -4 the point which divides the given 2 points in the ratio of 3:2. Clear? So direct section formula use பண்ணிருக்கேன். So இது ஒரு இம்பார்ட்டன்டான சம்டா. இங்க பாருங்க, in what ratio does the point -2,4 divides this point? இப்போ நம்ம ரேஷியோ ஃபைண்ட் பண்ணணும். ரேஷியோ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் மேம்? ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த லைன் செக்மெண்ட்டில் ஏன்னு ஒரு பாயிண்ட், பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, நடுவில் ஏதோ ஒரு பாயிண்ட் ஒரு செக்ஷனில் பி இருக்கு. ஏ வந்து -3,6, பி வந்து 1,-2 அண்ட் இன்டர்னலாக தான் டிவைட் பண்ணியிருக்கு. ஸோ உள்ளுக்குள்ளே தான் இந்த பாயிண்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது இந்த m/n, m என்ன n என்னன்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபார்முலா அப்படியே எழுதுங்க மேம். ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் இங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கிறது வந்து -2,4. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா m into x2, x2னா இங்கே 1, m into x2 plus n into x1, x1ன்றது -3 divided by m plus n கமா m into y2, y2ன்றது -2 plus n into y1, y1ன்றது 6 divided by m plus n. இப்போ xக்கு x கோஆர்டினேட் கம்பேர் பண்ணு, yக்கு y கோஆர்டினேட் கம்பேர் பண்ணு. இங்க நம்மள ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. நீ ஏதாவது ஒரு கோஆர்டினேட் எடுத்து சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிரும். எப்படி மேம்? நான் x கோஆர்டினேட் மட்டும் எடுக்கிறேன். m -3n ஏன்னா 1 into m is m minus 3n divided by m plus n is equal to -2. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? m minus 3n is equal to -2m minus 2n. ஸோ எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு வந்தோன்னா மேம் m இந்த சைடு இருந்துச்சுன்னா -2n is equal to -4. ஓகே, m எல்லாம் ஒரே சைட் கொண்டு வரணும்ல. x கோஆர்டினேட் கம்பேர் பண்ணீங்கன்னா m -3n divided by m plus n is equal to -2. So இந்த m plus n அந்த சைடு கொண்டு போய்க்கோங்க. So m minus 3n is equal to -2m minus 2n. So சால்வ் பண்ண போது m எல்லாம் ஒரு சைடு கொண்டு போய்க்கோங்க, n எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துக்கோ. So m minus 2m இன்சைடு இருந்துச்சுன்னா +2m is equal to -2n plus 3n. So உனக்கு ஆன்சர் 3m is equal to n கிடைக்கும். எனக்கு m/n ரேஷியோ தானே வேணும். அப்போ இங்கே m அந்த சைட் கொண்டு போயிட்டா m/n is equal to 1/3. அப்போ m/n is equal to 1:3. இதுதான் உன்னோட ஆன்சர். மேம் இதை மட்டும் தான் சால்வ் பண்ணியிருக்கீங்க, y சால்வ் பண்ணலன்னா நீ y சால்வ் பண்ணாலும் சேம் ஆன்சர் கிடைக்கும். இங்கே பாரு -2m plus 6n is equal to 4m plus 4n இல்லையா? ஏன்னா 4 into m plus n is 4m plus 4n. எனக்கு -2m plus 6n கிடைச்சது. m எல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்தா -2m minus 4m is equal to 4n minus 6n. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் -6m is equal to -2n. ஸோ m ஒரு சைடு கொண்டு வா, நியூமரிக்கல் டேர்ம்ஸ்லாம் இன்னொரு சைடு கொண்டு போ. அதாவது வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடு, நியூமரிக்கல் டேர்ம்ஸ்லாம் ஒரு சைடு. எனக்கு m/n தான் வேணும். ஸோ நான் m/n ஃபைண்ட் பண்ணிக்கிறேன் is equal to -2/-6. -2/-6னா 1/3. அப்போ m/n ஓட ரேஷியோ 1:3. சேம் ஆன்சர் கிடைச்சதா? ஸோ ஏதோ ஒன்று எடுத்து நீ சால்வ் பண்ணால் போதும், m/n ரேஷியோ கிடைச்சிடும். இங்கே 1:3ன்றது தான் உன்னோட ரேஷியோ. ஸோ உனக்கு செக்ஷன் ஃபார்முலா பேஸ் பண்ண சம் இதுதான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுன்னா இந்த ட்ரைசெக்ஷன்,
ட்ரைசெக்ஷன் கேட்டால் 1:2 2:1 அந்த ரேஷியோ எடுத்து சால்வ் பண்ணும். செகண்ட் ஒன் உனக்கு என்ன ரேஷியோவில் டிவைட் ஆகிருக்குன்னு கொடுத்துட்டு அந்த பாயிண்ட் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. அது டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் x,y கிடைச்சிடும். சப்போஸ் அந்த பாயிண்ட் கொடுத்துட்டு m:n ஃபைண்ட் பண்ண சொன்னால் அகெயின் ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுற உனக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனாக கிடைக்கும். இதோட ஸ்டாப் பண்ணிடாத. 3m = n-னா என்ன கீழே கொண்டு வந்துனா m/n-னா m/n-ன்றது ஆன்சர் 1/3 கிடைக்கும். அப்போ m:n-ன்றது 1:3. ஸோ இப்படி தான் ரேஷியோ ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளமும் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ குவாடினேட் ஆஃப் தி சென்ட்ராய்ட், சென்ட்ராய்டோட குவாடினேட் எப்படி இருக்கும் பார்க்கலாம் பாருங்க. ஸோ ஒரே ஃபார்முலா தான். மிட் பாயிண்ட் என்ன பார்த்துருந்த நீ மேம்? 2 x1 x2 ஆட் பண்ணி டிவைட் பை 2. அதே மாதிரி சென்ட்ராய்டுக்கு 3 குவாடினேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் குவாடினேட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 3, y குவாடினேட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 3. இதுதான் சென்ட்ராய்டோட ஃபார்முலா. ஓகே, சரி இப்போ சம் பார்க்கலாம். So find the centroid of this triangle. ரொம்ப simple. Ma'am, x1, y1, x2, y2, x3, y3. So centroid find பண்றேன் பாரு. Centroid that is x, y. இங்க C already எடுத்துட்டாங்களா? So centroid எடுக்காத ஒரு பாயிண்ட். சென்ட்ராய்டு ஆக்சுவலாக நம்ம என்ன டினோட் பண்ணுவோம்னா ஜின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ மீடியன்ஸ் எல்லாமே மீட் பண்ணுற அந்த பாயிண்ட் சென்ட்ராய்டு. நான் இங்கே ஜின்னு ஒரு ஆல்ஃபபெட் எடுத்துக்கிறேன். ஸோ ஆட் பண்ணால் 6 + 8 plus 10 divided by 3, -1 plus 3 minus 5 divided by 3. இதுதான் ஆன்சர். சென்ட்ராய்ட் ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். மேம் எக்ஸோட கோஆர்டினேட் 6, 8, 10 எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 3. -1, 3, -5 ஆட் பண்ணி டிவைட் பை 3. ஸோ 6 + 8 வந்து உனக்கு என்ன கிடைக்கும்? 6, 14, 14 + 10 is 24. அப்போ 24/3, இங்கே -1 -5 is -6. -6 + 3 வந்து -3, -3/3. ஸோ உன்னோட ஆன்சர் 8, -1. இதுதான் சென்ட்ராய்ட் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள். இந்த 3 குவாடினேட்டும் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணுச்சுன்னா அந்த ட்ரையாங்கிளுக்கான சென்ட்ராய்டு எங்கே இருக்கும்? உனக்கு 8, -1ல இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் த யூலர்ஸ் லைன். யூலர்ஸ் லைன்னா என்னன்னா நமக்கு இந்த சென்ட்ராய்டு, ஆர்த்தோ சென்டர் அண்ட் சர்க்கம் சென்டர் இதெல்லாம் லோயர் கிரேட்ல படிச்சிருக்கோமா? நம்ம மீடியன்லாம் மீட் பண்ணுற லைன், தென் ஆல்டிடியூட்ஸ் 3மே மீட் பண்ணுற லைன், ஆங்கிள் பைசெக்டர்ஸ் 3மே மீட் பண்ணுற லைன், தென் இன்னொரு பாயிண்ட் கூட படிச்சிருக்கோம், பர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ் எல்லாமே மீட் பண்ணுற லைன். இதுக்கெல்லாம் வந்து சென்ட்ராய்டு, ஆர்த்தோ சென்டர், சர்க்கம் சென்டர் அண்ட் இன் சென்டர் நேம்ஸ் படிச்சிருக்கோமா? ஸோ அதில் இருக்க இந்த ஆர்த்தோ சென்டர், சென்ட்ராய்டு, சர்க்கம் சென்டர் இது 3மே ஜாயின் பண்ணுற அந்த லைனை யூலர் லைன்னு சொல்கிறோம். இங்கே பாருங்க. ஸோ மேம் SGH, ஹெச்ன்றது இங்கே உனக்கு ஆர்த்தோ சென்டர், ஜின்றது சென்ட்ராய்டு, எஸ்ன்றது உனக்கு சர்க்கம் சென்டர். இது 3மே ஜாயின் பண்ணுற இந்த பிங்க் லைனை நம்ம யூலர்ஸ் லைன்னு சொல்கிறோம். இந்த யூலர்ஸ் லைனை 2:1 ரேஷியோவில் பிரிக்கும் இந்த சென்ட்ராய்டு. மேம் ஆர்த்தோ சென்டர்லேருந்து இங்கே இது 2:1 ரேஷியோவில் பிரிக்கும். ஓகே மேம், இது ஆர்த்தோ சென்டர், இது சென்ட்ராய்டு, இது சர்க்கம் சென்டர். ஸோ இந்த சென்ட்ராய்டு இந்த லைன் யூலர்ஸ் லைன் உனக்கு 2:1 ரேஷியோவில் பிரிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ஆர்த்தோ சென்டர், இன் சென்டர், சர்க்கம் சென்டர், சென்ட்ராய்டு எல்லாமே சேம் தான். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளில் நீ அதுக்கு ஆங்கிள் பைசெக்டர் வரைஞ்சாலும் சரி, பர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைஞ்சாலும் சரி, இல்லை நான் வந்து மீடியன் வரைகிறேன், எது வரைஞ்சாலும் எல்லாமே சேம் தான். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளில் மட்டும் இது 4மே சேம். ஸோ இப்போ நீ என்ன புதுசாக லேர்ன் பண்ணியிருக்க? யூலர்ஸ் லைன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். தென் அது என்ன ரேஷியோவில் உனக்கு சென்ட்ராய்டு அந்த ஆர்த்தோ சென்டர் டு சர்க்கம் சென்டர் என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணும்? 2:1 ரேஷியோவில் டிவைட் பண்ணும். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளில் இது 4மே சேம். இதுதான் இப்போ நீ லேர்ன் பண்ணியிருக்கிறது. ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டிஸ் இது. அண்ட் இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? சிம்பிள் குவாடினேட் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்துருக்கோம். தென் ஃபார்முலாஸ் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, அதை பேஸ் பண்ண ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் சம்ஸ் பார்த்துருக்கோம். தென் மிட் பாயிண்ட் ஃபார்முலா, மிட் பாயிண்ட் ஃபார்முலாக்கு அப்புறம் பார்த்துருக்கிறது செக்ஷன் ஃபார்முலா. இதில் தான் இந்த ட்ரை செக்ஷன் அந்த பேஸ் பண்ண சம்ஸ்லாம் வந்துச்சு. நெக்ஸ்ட் சென்ட்ராய்டு, குவாடினேட் ஆஃப் அ சென்ட்ராய்டு 4 ஃபார்முலா பார்த்துருக்கேன். ஃபார்முலா ஷீட்னு இந்த சாப்டருக்கு போட்டோம்னா 4 ஃபார்முலாஸ், பட் சம் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது நமக்கு. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் அபவுட் டுடேஸ் கிளாஸ். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே இந்த சாப்டரில் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான சாப்டர். நீங்கள் எல்லா சம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தட்ஸ் இட் அபவுட் டுடேஸ் கிளாஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டாடா, பை பை, தேங்க்யூ.